சக்திகள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் வணக்கம். இந்த 2020ல வந்து அம்மாவோட 80th பர்த்டேக்கு நாங்க வந்து வந்தோம். நாங்க இங்க அமெரிக்கால இருந்து எல்லா சக்திகளும் சேர்ந்து வந்திருந்தோம். ஸோ அப்ப ரொம்ப சந்தோஷமா நல்ல அம்மாவுடைய இத 10 நாளும் வந்து சொல்லி சொல்லி நம்மளுக்கு என்ன அம்மா காலையில சாப்பாடு, மத்தியானம் சாப்பாடு, நைட்டு சாப்பாடுன்னு விதவிதமா சாப்பாடுகள். எங்க விழானா நம்ம வீட்டு கல்யாணம் வீடுனா எப்படி இருக்கும்? அங்க கூட ஒரு 3 நாள் தான் சொல்லி தருவாங்க. அதுக்கு மேல தர மாட்டாங்க. கிளம்புங்க எப்ப ஊருக்கு போறீங்கன்னு சொல்லி கேட்பாங்க. ஆனா இங்க இருந்து போய் 10 நாளும் வந்து சாப்பிட்டுட்டு போறது, அம்மா கூட ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்றது, வீட்டு ரூமுக்கு வர்றது. ஏன்னா எங்களுக்கு ஜெட்லாக் இருக்கும். மத்தியானம் 1 மணிக்கு மேல எங்களால உட்காரவே முடியாது. தலைய தள்ளாடிட்டு வரும். எங்கேயா படுத்து அப்படியே படுத்து தூங்கிறது. ஒரு தொண்ணு கூட செய்யறது இல்ல. என்னது இது நம்ம என்ன இப்படி ஆயிட்டோம்? இங்க ஏதோ பிக்னிக் வந்த மாதிரி, அம்மாவுடைய வீட்டுக்கு வந்த மாதிரி. அம்மா வீட்டுக்கு வந்தா கூட நம்ம வந்து ஏதாவது கொஞ்சம் வேலை பண்ணுவோம். இங்க வந்து என்ன இப்படி தூங்கிட்டு இருக்கிறோம்? அம்மா நம்மள எப்படி பாத்துக்கிறாங்க பாருங்க. சாப்பாடா போட்டிருந்தாங்க. நல்லா நான் ரொம்ப என்ஜாய் பண்ணோம் அந்த 2020ல. அப்ப வந்து அம்மா பார்க்க போறேன். பாத பூஜை பண்ண போறேன். அப்ப அம்மா சொல்றாங்க, நம்ம வந்து பாத பூஜை பண்ண போகும்போது, நம்ம இந்த பக்கமா வருவோம். வந்து அம்மா பார்ப்போம். பார்த்துட்டு அடுத்து நம்ம இந்த பக்கம் தானே போவோம். அதுதானே நம்ம போவோம். அப்போ நம்ம பார்க்க வரும்போது அம்மா சொல்றாங்க என்ன பார்த்துட்டு, இந்த பக்கமா கைய காமிச்சு, நான் வந்த வழிய கைய காமிச்சு, 7 சூலத்துக்கு கட்டு, 7 சூலத்துக்கு கட்டிட்டு போ, 7 சூலத்துக்கு கட்டிட்டு போன்னு இப்படி கை காமிக்கிறாங்க. அது சொல்றதுலயும் பதட்டம் இருக்குது அம்மாகிட்ட. ஒரு எப்படி நம்ம வந்து அம்மா பார்க்கும்போது எனக்கு தோணுது. அது என்னன்னா, உயிர் போற ஒரு பதட்டம். ஒரு பரபரப்பு. ஏதோ ஒரு ஒண்ணு நடக்க போகுது, அத காப்பாத்தணும் அப்படிங்கிற ஒரு பதட்டம் அம்மாட்ட இருக்குது. சோ அந்த தாயோடைய அந்த எந்த ஒரு வைப்ரேஷனும் அந்த குழந்தைக்கு புரியும் பார்த்தீங்களா? சோ அது மாதிரி எனக்கு புரிஞ்சுது. ஏம்மா, ஏன் நீ இப்படி சொல்ற சரி நான் 7 சுலுத்த கட்டிட்டு போறேம்மா. ஆனா ஏன் இப்படி பதறம்மா? ஏன் இப்படி உயிர் போற மாதிரி பதற? அப்படின்னு நான் கேட்கிறேன் அம்மாட்ட. மனசுக்குள்ள கேட்கிறேன். நான் எதுவும் வாய் விட்டு கேட்டது கிடையாது. எல்லாமே மனசுலதான் நம்ம அம்மாட்ட பேசுறது. அப்ப நம்ம கிளம்புறதுக்கு முன்னாடி அதை கட்டிட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு 7 சூலத்துக்கும் வந்து ஓரளவுக்கு இது பண்ணிட்டு அதெல்லாம் ரெடி பண்ணிட்டு கிளம்பியாச்சுது. இங்க வந்துட்டோம் நாங்க. இந்த அம்மாவுடைய 2020க்கு வர்றதுக்கு முன்னாடியே 2019ல எனக்கு வந்து ஒரு கனவு வந்தது. அந்த கனவுல என்னன்னா, அம்மா வந்து ஒரு மன்றம் மாதிரி இருக்குது. மன்றத்துல வந்து ஒரு கட்டில் ஒண்ணு இருக்குது. அந்த கட்டில அம்மா உட்கார்ந்திருக்காங்க. அம்மா உட்கார்ந்துருக்காங்கன்னா, அம்மாவை பார்க்கும்போதே அவ்வளவு கஷ்டமா இருக்குது. அம்மா வந்து அப்படியே செஸ்ட நெஞ்ச புடிச்சுக்கிட்டு அப்படியே உயிர் போற வழியில துடிக்கிறாங்க அம்மா. அவங்களுக்கு வந்து அவ்வளவு பேச முடியாத அளவுக்கு நீங்க வந்து ஒரு உடம்பு ஃபுல்லா கிரஷ் ஆன அப்படி இருக்கும். அந்த மாதிரி அம்மா அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அப்ப நான் அம்மாவை பார்த்து பதறேன். என்னம்மா அம்மா, நான் டாக்டர் கூப்பிடட்டான்? அம்மா நான் என்ன பண்ணட்டும்? ஐயோ டாக்டர், எனக்கு பதட்டமா இருக்குது அந்த கனவுல. இப்ப அம்மா சொல்றாங்க, எனக்கு ஒண்ணு வேண்டாம், டாக்டர் எல்லாம் கூப்பிட வேண்டாம், ஒரு 1008 108 படி சரியாயிரும் அப்படிங்கிறாங்க அம்மா. 1008 108 படி சரியாயிருங்கிறாங்க. நான் வந்து மந்திர நூல் தேடுறேன். சோ அப்ப 1008 108 படிக்கணுமா? அதாவது மனதுல வந்து அந்த நிமிஷத்துல அம்மாக்கு ஏதாவது பண்ணணும்னு தோணுது. அம்மா மந்திரம் படின்னு சொல்றாங்க, டாக்டர் கூப்பிட வேண்டாங்கிறாங்க. சோ அப்புறம் வந்து நம்ம வந்து 1008 108 படிக்கணும். 1008 தான் எனக்கு மனசுல நிக்குது. 108 ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. ஏன்னா 1008 படிக்கணும்னா எனக்கு மந்திர நூல் வேணும். அந்த மந்திர நூல் வந்து எப்பவுமே அது என்னோட ஹேபிட். ஒரு மந்திர நூலும் ஒரு சக்தி ஒளியும் என்னோட பேக்ல பெர்மனண்டா இருக்கும். சோ அதனால என்னோட பேக்கை தேடுறேன் அடுத்து. அந்த கனவு தான், இது எல்லாமே கனவுலதான் நடக்குது. ஐயோ என்னோட பேக்ல இருக்குதே மந்திர நூல், அது வேணுமே எனக்கு, இப்போ 1008 படிக்கிறதுக்கு வேணுமே அப்படின்னு தேடி தேடி அலைஞ்சிட்டு இருக்கிறேன். சோ அந்த எங்க மந்திர நூலே கிடைக்க மாட்டேங்குது. ஆனா அம்மா வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. எனக்கு டாக்டர் வேண்டாங்கிறாங்க. 1008 படி 108 படின்றாங்க. என்ன செய்யணும்னு தெரியாம திண்டாடி தவிச்சிட்டு வரேன். சோ அந்த கனவும் முடியுது. கனவுல இருந்து எழும்புறேன். எழும்புனதுக்கு அப்புறம் யோசிக்கிறேன், ஏன் நம்ம வந்து மந்திர நூலை தேடி தேடி ஓடினோம்? அம்மா தான் 2 சாய்ஸ் கொடுத்திருக்காங்களா, 1008 108 படின்னு சொல்லிட்டு. 1008 படிக்கணுங்கிறதுக்காக தானே நம்ம மந்திர நூலை தேடணும். அதே இது நம்ம வந்து அந்த 108 படிச்சிருக்கலாமே அம்மா முன்னாடி உட்கார்ந்து இருந்து. அம்மாவோட வலி கொஞ்சமாவது குறைஞ்சிருக்குமே. நம்ம தப்பு பண்ணிட்டோமே, நம்ம படிக்காம விட்டுட்டோமே, 108 படிக்காம விட்டுட்டோமே, மந்திரமே படிக்காம விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன மேலே எனக்கு கோபம் வந்தது. ஏன் இப்படி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதாவது நமக்கு அந்த எமர்ஜென்சி சிச்சுவேஷன் வரும்போது, அதுதான் முதலே சொன்னது, இந்த எமர்ஜென்சி சிச்சுவேஷன் வரும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நம்ம மறந்துருவோம். அப்படி மறக்க கூடாது. அப்போ அந்த ஒரு சூழ்நிலைய
அம்மா வந்து ஒரு கனவு மூலமா உருவாக்கி அந்த கனவுல நம்மளை பதற வச்சு அந்த பதட்டத்துக்கு ஒரு பதிலையும் கொடுக்க வச்சு அப்ப நம்மள ரெடி பண்றாங்க பாருங்க. நம்மள கனவுல கூட அம்மா நம்மள ரெடி பண்ணி வைக்கிறாங்க. மைண்ட் அளவுல ரெடியாரு, இனி அடுத்த வரக்கூடிய பிரச்சனை அப்படிப்பட்ட பிரச்சனை தான் அப்படிங்கிற மாதிரி. சோ நான் இங்க வந்து இப்ப வந்து 2020ல அம்மா பார்க்கும்போது இந்த சூலத்தை கட்டுன்னு பதறாங்க அம்மா. சோ உங்களுக்கு வந்து அந்த அம்மாவோட பதட்டம் வந்து புரியுது. ஏதோ சம்திங் ராங், ஏதோ ஒண்ணு ரொம்ப பெருசு ஒண்ணு காத்துட்டு இருக்கு அப்படின்னுட்டு. அந்த மேல வந்து எங்க வீட்டுக்காருக்கு வந்து நைட்டு எழும்புனாங்க, படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது எழும்புனாங்க. என்ன கூப்பிட்டாங்க, என்ன பாரு எனக்கு ஒரு மாதிரி டிஸியா இருக்கு அப்படின்னாங்க. அதனால நீங்க என்ன ப்ரெஷர் டேப்லெட் எடுத்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்ல அப்படின்னு. அதுதான் நீங்க ஏதாவது ப்ராப்ளத்துல வந்து விட்டுருப்பீங்க, அதை எடுங்க சரியாயிரும் அப்படின்ட்டு நான் தூங்கிட்டேன். காலையில எழும்புனா அவங்கள பார்த்தா அவங்க வாயில எல்லாம் ஒரு மாதிரி கருப்பா இருக்குது. அது கருப்பா வடிஞ்சு இருக்குது. அது வந்து பிளட் மாதிரியும் தெரியல. எல்லாம் அது ஏன் இப்படி கருப்பா இருக்கு? ஏங்க ஏங்க என்ன பண்ணீங்க? அப்படின்னு சொல்லி கேட்டேன். நீங்க எதுவும் ஏன்னா அவங்க வந்து இந்த கடுக்கா பொடி அந்த மாதிரிலாம் எடுப்பாங்க நைட்டு தூங்கும்போது. சோ அது மாதிரி எதுவும் வெளியில வந்திருக்கதான்னா, இல்ல இல்ல நான் அதெல்லாம் எடுக்கலையே அப்படின்றாங்க. இல்ல அவங்கள பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. சரி இல்ல சரிப்படாது. நான் வந்து நீங்க எழும்புங்க. நான் வந்து எமர்ஜென்சி கால் பண்றேன். சரியில்ல. உங்களுக்கு வந்து ப்ளீட் ஆற பிளட் வந்திருக்க மாதிரி இருக்குது வாய் வழியா அப்படின்னு சொல்லிட்டு நான் உடனே ER கால் பண்ணேன். அப்ப அவங்க கேக்குறாங்க, லைஃப் த்ரெட்டனிங் இல்ல, ஹீஸ் அலைவ், ஹீஸ் நார்மலா தான் இருக்கிறாங்க. பட் ஆனா வந்து வாயில எல்லாம் அந்த மாதிரி ட்ரைடு பிளட் இருக்குது. சோ எனக்கு வந்து டாக்டர் வந்து எமர்ஜென்சி டீம் வேணும் அப்படின்னப்போ நீங்க அவங்கள்ட்ட பேசிட்டு இருங்க. அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணா சாப்பிடறதுக்கு ஏதாவது குடிக்கிறதுக்கு எதுவும் குடிங்க. நாங்க இன்னும் 5 மினிட்ஸ்ல வந்துருவோம் அப்படின்னு சொன்ன மாதிரி 5 மினிட்ஸ்ல எமர்ஜென்சி டீம் வந்துட்டாங்க. இவனா வந்து கீழே இறங்கி வந்து அப்பவும் அம்மாவோட கஞ்சி கடகடான ஃபாஸ்டா வச்சு அவங்களுக்கு வந்து இந்த ஒரு 1/2 டம்ளர் கஞ்சி அவங்களுக்கு கொடுக்குறேன். இந்த கஞ்சை குடிங்க அப்படின்னு. ஏன்னா அவங்க சொல்றாங்க எனக்கு ரொம்ப தலை சுத்துது, என்னால் நிக்கவே முடியல அப்படிங்கிறாங்க. சோ நீங்க இந்த ஒரு கஞ்சி மாத்திரம் குடிங்க அப்படின்னு சொல்றேன். அவங்க அந்த 1/2 டம்ளர் கஞ்சி குடிக்கிறாங்க. எமர்ஜென்சி டீம் வந்தது. அவங்க வந்து நீங்க நடந்து வந்துருவீங்களா, கீழே இறங்கி வந்துருவீங்களான்னு சொல்லி கேக்குறாங்க அந்த எம்டிஸ். இவங்க சரி 4 நாள் நடக்க முடியும்னு அப்ப ஸ்ட்ரெச்சரை வந்து அவங்க வெளியிலே நிறுத்திட்டாங்க, வீட்டுக்குள்ள கொண்டு வரல. சோ அவங்க மாடியில இருந்து மாஸ்டர் பெட்ரூம்ல இருந்து கீழே ஸ்டெப்ஸ்ல இறங்கி போறாங்க. நான் அவங்களுக்கு எல்லாம் குங்குமம் எல்லாம் வச்சு அவங்களுக்கு அவங்கள வந்து வெளியில வந்த உடனே அவங்க எடுத்துட்டாங்க. ஏன்னா அது வந்து கோவிட் ஆரம்பிச்சிருச்சு 2020. நாங்க அம்மா பார்த்துட்டு வந்த அடுத்த வாரத்துல இருந்து லாக்டவுன் ஆரம்பிச்சிருச்சது. கோவிட் பயங்கரமா போயிட்டு இருந்த சமயம் அது. சோ அதனால என்ன வந்து அவங்க கூட அலோவ் பண்ணல. இல்ல நீங்க வர வேண்டாம், நாங்க அங்க பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்க டாக்டர்ஸ் அப்படின்ட்டாங்க. சோ நான் அம்மா கிட்ட சொல்றேன், அம்மா அவர் நடந்து இந்த ஆம்புலன்ஸ்ல ஏறி போறாரு, அவர் திரும்பியும் நடந்து வீட்டுக்கு வரணும். நீ தான் அவர் கூட போயிட்டு நீ அவரை கூட்டிட்டு வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்பி வைக்கிறேன். அதெல்லாம் ஏன் வேண்டினேன், எதுக்கு வேண்டினெல்லாம் எனக்கு தெரியாது. அப்ப பாருங்க நடந்து வரணும் அப்படின்னு சொல்லி, அப்போ he needs to come back alive home அப்படின்னு சொல்லிட்டு அம்மாட்ட ஒரு விண்ணப்பம் வைக்கிறேன். சோ அவங்க போனதுக்கு அப்புறம் வந்து எனக்கு டாக்டர்ஸ் வந்து கால் பண்றாங்க எமர்ஜென்சில இருந்து. இப்ப வந்து அவங்களுக்கு வந்து நாங்க டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஹி ஹாஸ் அன் இன்டர்னல் ப்ளீடிங். இவ்வளவு நாளும் வந்து வெளியில ப்ளீடிங் இருந்தது, அதை ஸ்டாப் பண்ணியாச்சுது. சோ விதி வந்து எப்படிலாம் விளையாடுது பாருங்க. நம்ம ஒண்ணு அடைச்சா இன்னொன்னு எப்படிலாம் வழி பாக்குதுன்னு பாருங்க, எப்படிலாம் வெளியில வர்றதுக்குன்ட்டு. சோ அப்ப உள்ளுக்குள்ள உள்ள ப்ளீடிங் நம்ம என்ன பண்றது, எப்படி கண்ட்ரோல் பண்றது? சோ அவங்க வந்து பார்த்துட்டு ஒரு யூனிட் ரொம்ப கம்மியா போயிருச்சுது ஹீமோகுளோபின். சோ அதனால நாங்க வந்து ஒரு யூனிட் ஏத்தி இருக்கிறோம் அப்படின்னு. இப்ப ஸ்டெபிலைஸ் ஆகுது அப்படின்றாங்க. அப்புறம் ஒரு 2 ஹவர்ஸ் கழிச்சு திரும்ப கால் பண்றாங்க. நோ ஹீஸ் வெரி பேட் சிச்சுவேஷன். அந்த அங்க ஏத்தின யூனிட் எல்லாம் வெளியில போயிட்டே இருக்குது, ரொம்ப மோசமா போயிட்டு இருக்குது. எங்களால எதுவும் பதில் சொல்ல முடியாதுங்கிறாங்க. அடுத்தது ஒரு 3-4 யூனிட்ஸ் போயிட்டு இருக்குது. சோ உங்களுக்கு வந்து ஒரே நேரத்துல ஒரு 3-4 யூனிட்லாம் ஏத்தக்கூடாது பிளட். அதுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்குது. ஏன்னா நம்மளுடைய ஆர்கன்ஸ் வந்து அதால ஹேண்டில் பண்ண முடியாது. டூ மச் லாஸையும் ஹேண்டில் பண்ண முடியாது, டூ மச் இன்டேக்கையும் எடுத்துக்க முடியாது. சோ அப் அண்ட் டவுன். அது எப்படின்னா அது வந்து அடுத்த நாள் வந்து அமாவாசை இது. சோ நாங்க வந்து அமாவாசைக்கு வேள்விக்கு வந்து வேள்வி அப்புறம் பூஜை அதெல்லாம் இருக்குது. சோ நான் மந்திரம் படிச்சிட்டு இருக்கிறேன். அவங்க ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி அப்டேட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அப்புறம் வந்து அந்த சாட்டர்டே வந்து இந்த மாதிரி போயிருச்சுது.
அப்புறம் சண்டே வந்து நீங்க வந்துருங்க ஹாஸ்பிட்டலுக்கு, காலையில கால் பண்ணி சொல்றாங்க. நீங்க வந்துருங்க, நாங்க சோசியல் ஒர்க்கர்ட்ட பேசிட்டோம். ஸோ ஹாஸ்பிட்டல் வந்து பெர்மிட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி என்ன சொல்றாங்க. நான் வந்து சொல்றேன், என்னோட பசங்கள நான் கூட்டிட்டு வரலாமா அப்படின்னு. நீங்க கூட்டிட்டு வாங்க, பட் ஐ கேனாட் கேரண்டி யூ. ஏன்னா இந்த கோவிட்ல வந்து பேஷண்ட்ட தவிர வேற யாரையும் நாங்க அலோவ் பண்ண மாட்டோம். நோ விசிட்டர்ஸ் அலவுட். ஆனா நாங்க சோசியல் ஒர்க்கர்ட்ட உங்களுடைய சிச்சுவேஷன் டிஃபரெண்டா இருக்கிறதுனால வி ஆர் கோயிங் டு டாக் டு த சோசியல் ஒர்க்கர். அவங்களுடைய ஹெல்ப் மூலமா நீங்க வந்து அங்க இருக்கலாம், அவங்க பேஷண்டோட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு நான் காலையில பசங்களோட கிளம்பி போறேன். போகும்போது வந்து அம்மா அம்மா நீங்க இருக்கிறீங்க, நீங்க பாத்துக்குவீங்க அவ்வளவுதான். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நான் போயிட்டு இருக்கிறேன். அங்க போனாக்க அங்க வந்து காலையில அவங்க வந்து டாக்டர்ஸ் என்கிட்ட வந்து பேசுறாங்க. அங்க எப்படின்னா உங்களுக்கு வந்து யூனிட் ஆஃப் பிளட் போயிட்டு இருக்குதுங்கிறதுனால கார்டியாலஜிஸ்ட் டீம், அப்புறம் வந்து லிவர் ஹெப்படாலஜிஸ்ட் டீம், அடுத்தது வந்து கிட்னி நெஃப்ராலஜிஸ்ட் அந்த டீம், 3 டீமும் ஒன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணி எப்படி இதை ஸ்டாப் பண்றது, எப்படி, ஏன்னா வந்து டூ மச் பிளட்டும் போயிட்டு இருக்கிறதுனால கார்டியாக் அரெஸ்டும் வரக்கூடாது. ஏன்னா அது ரொம்ப ட்ரெயினும் ஆயிட்டு இருக்குது, ரொம்ப ஓவராவும் போயிட்டு இருக்குது. அப்புறம் கிட்னியும் வந்து ஃபங்க்ஷன் கஷ்டப்படக்கூடாது அப்படின்ட்டு 3 பேருமா உட்காந்து வேலை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த இதுல வந்து ஹெப்படாலஜிஸ்ட் வந்து என்னை வந்து பார்க்க வராங்க. ஸோ நான் வெயிட்டிங் ரூம்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். அவங்க வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி நாங்க வந்து எங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, எப்படி இதை ஸ்டாப் பண்றதுன்னு தெரியல. அதுல வந்து எங்களுக்கு எங்க கார்டியாலஜிஸ்ட் வந்து ஒரு ஹிண்ட் கொடுக்குறாங்க. அவங்களுடைய ஹார்ட்டுக்கு வந்து அவங்க என்ன மாதிரியான சர்ஜரி பண்ணுவாங்க, அந்த இது வந்து இந்த லிவருக்கு பண்ணினா அது வந்து கொஞ்சம் அந்த ப்ரெஷரை ரிமூவ் பண்ணினோம்னா இந்த ப்ளீடிங்கை ஸ்டாப் பண்ண முடியும்னு சொல்றாங்க. we are going to try that. ட்ரை தான் பண்ண போறோம்னு சொல்றாங்க அவங்க. இதற்கு வந்து எங்களுக்கு எதுவும் கேரண்டி கொடுக்க முடியாது, நீங்க சைன் பண்ணுங்க. சரி ஓகே, நீங்க உங்களுக்கு முடிஞ்சதை நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சைன் பண்ணிடுறேன். இப்போ அம்மா எனக்கு அந்த கனவு கொடுத்தாங்க பாத்தீங்களா, 1108 படி சரியாயிரும் அப்படின்னுட்டு. அது வந்து உயிர் போற பிரச்சனையில தானே அம்மா இருந்தாங்க. ஆனா அம்மா என்ன சொன்னாங்க என்கிட்ட, நீ வந்து டாக்டர் எல்லாம் கூப்பிட வேண்டாம், மந்திரம் படி சரியாயிரும்னு. அப்ப படிக்காம விட்ட மந்திரத்தை நாங்க உட்காந்து படிச்சுட்டே இருந்தேன். இவங்க சைன் பண்ணியாச்சு, எல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க. சர்ஜரி நடந்துட்டு இருக்குது. எல்லாரும் வந்தவங்க எல்லாம் ஒரு பேட்சா மத்த இடங்கள்லயும் சர்ஜரி நடக்கிறவங்க எல்லாம் வந்து முடிஞ்சு போயிட்டே இருக்காங்க. நான் மாத்திரம் உட்கார்ந்துருக்கேன், நானும் என் பசங்களும். எனக்கு வந்து 108 படிக்கிறேன். 108 படிக்கும்போது ஒரு டயர்ட் ஆகும்போது கவசம் படிக்கிறேன். கவசம் படிக்கும்போது அதுக்கு மேல அது படிக்க முடியாத அளவுக்கு குளரும் போது மூலமந்திரம் படிக்கிறேன். மூலமந்திரம் குளரும் போது அடுத்து திரும்ப கவசம், இப்படியே மாறி 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 அந்த 108 கவசம், அப்புறம் வந்து மூலமந்திரம், 108 கவசம் மூலமந்திரம்னு சுத்தி 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 காலையில 7 மணில இருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் அந்த கஃபெட்டேரியால உட்காந்து படிச்சுட்டே இருக்கிறேன். என்னோட பசங்க, அம்மா இதுல வேற இந்தியால இருந்து கால் மாறி மாறி அம்மா அக்கான்னு ஆளாளுக்கு கால் பண்றாங்க. என்னால ஒருத்தட்டையும் பேச முடியல. என் பெரிய பையன் தான் வந்து ஃபுல்லா ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துட்டு அவன் பேசிட்டே இருந்தான். என்கிட்டயும் வந்து அம்மா இது கொஞ்சம் சாப்பிடு, இல்ல எனக்கு வந்து அவனும் அப்பப்பா என்னையும் பார்த்தான், அம்மா யூ ஹேட் டு பி ஸ்ட்ராங், வி ஹேட் டு ஃபேஸ் வாட் எவர், நம்ம என்னன்னாலும் ஃபேஸ் பண்ணி ஆகணுமா அப்படின்னு அவன் எனக்கு இது பண்ணிட்டு ஸ்டெப் பண்ணிட்டு ஒரு ஸ்ட்ரென்த் கொடுத்துட்டு அவனும் கேரி ஓவர் பண்ணிட்டே இருக்கிறான். சோ இந்த அம்மா வந்து அந்த கனவுல அந்த மந்திரம் மிஸ் பண்ணதுனால இப்ப வந்து எனக்கு மந்திர நூல்லாம் பேக்ல இருந்தா கூட அதெல்லாம் 1008 எல்லாம் படிக்கக்கூடிய அளவுக்கு மைண்ட் இல்ல. ஃபுல் அண்ட் ஃபுல்லா அவ்வளோ மந்திரம் 108 கவசம் மூலமந்திரம்னு சுத்தி சுத்தி படிச்சுட்டே இருந்தேன். அப்புறம் சாயந்தரம் போல வந்து டாக்டர் வராங்க. வந்து நாங்க சர்ஜரி பண்ணிட்டோம், நவ் ஹி இஸ் ஸ்டெபிலைஸ்ட், நாங்க வந்து ரூமுக்கு கொண்டு வந்துட்டோம், நீங்க வந்து ஈவினிங் பார்க்கலாம். பட் நீங்க பார்க்கும்போது அவரை வந்து he is going to be a 3 size of man. இந்த மூஞ்செல்லாம் இவ்வளோ பெருசா பஃபி ஆகி, பிகாஸ் that much fluid going in, அவ்வளோ fluid உள்ள போயிட்டு இருக்கிறதுனால முகமெல்லாம் வந்து பயங்கரமா வீங்கி பெருசா இருப்பாங்க, பலூன் மாதிரி இருப்பாங்க. நீ வந்து ஷாக் ஆகாத, பட் 2-3 daysல it will be normal, we are giving the medicine also to get rid of all those water அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்கள போய் பார்த்தாக்க அவங்களுக்கு வந்து கழுத்துல வந்து தலையில வந்து அந்த பெரிய ஹெல்மெட், அதை கூட அவங்க சுவைனரா கொண்டு போங்கன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த ஹெல்மெட், அந்த இங்க வந்து ரக்பைன்னு சொல்லக்கூடிய ஃபுட்பால் கேம் இருக்கு இல்லையா, அவங்க எப்படி அந்த தலைக்கு கவசம் போட்டிருப்பாங்க அது மாதிரி அவங்களுக்கு போட்டு வச்சுட்டு டியூப்ஸ் நிறைய உள்ள போட்டு அவங்கள கம்ப்ளீட்டா செடேட் பண்ணிட்டு முகமெல்லாம் பாத்தீங்கன்னா இது யாருன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியாத அளவுக்கு he was like a bulged out.
அவுட். நல்லா வீங்கி போய் பஃபியா இருந்தாங்க. அடுத்து வந்து அந்த இத ப்ளீடிங்க வந்து அவங்க பலூன் போட்டு அத ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கிறாங்க. சர்ஜரியும் பண்ணிட்டாங்க. அடுத்த சர்ஜரி லிவர்ல. அதுவும் வந்து கார்டியாலஜிஸ்ட் சொல்லிக் குடுத்த அந்த ஒரு ஹிண்ட்னால தான் அவங்களால பண்ண முடிஞ்சது, சேவ் பண்ண முடிஞ்சதுன்னு சொன்னாங்க. அடுத்து வந்து இப்போ ஹீஸ் இன் அ கிரிட்டிக்கல் பொசிஷன். லைக் நெறைய ஃப்ளூயிட் போனதுனால ஹார்ட் எந்த அளவுக்கு ஃபங்ஷன் பண்ணும், கிட்னி எப்படி இருக்கும், எதுவுமே தெரியாம அவங்க வந்து வச்சிட்டு இருக்கிறாங்க. அடுத்து நாங்க போய் பார்த்தப்போ வந்து இஸ் ஓகே. அப்புறம் நீங்க வீட்டுக்கு போங்கன்னு சொல்லிட்டாங்க. நாங்க வந்துட்டோம். வந்ததுக்கு அப்புறம் வந்து அடுத்த நாள் ஆனா நர்ஸ் வந்து எவ்ரி 1 ஹவருக்கு கால் பண்ணி எனக்கு மெசேஜ் கால் பண்ணி பேசிட்டே இருக்கிறாங்க. எப்படி இருக்காங்க, என்ன பண்றாங்க, என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த நிமிஷத்துல அப்படின்னு சொல்லிட்டு. சோ நான் என்ன பண்ணேன்னா வீட்டுக்கு வந்தாலும் என்னால தூங்க கூட முடியல. சோ உட்காந்து அப்பவும் வந்து ஃபுல்லா மந்திரங்கள் படிச்சுட்டே தான் இருக்கிறேன் நான் தொடர்ந்து. ஏன்னா 1008 படிக்கிறேன். என்ன மந்திரம் அந்த நேரத்துல படிக்க முடியுமோ அதெல்லாம் படிச்சுட்டே இருக்கிறேன். ஒரு அடுத்த நாள் வந்து அவ்வளோ கம்ப்ளீட்டா கிளியர் ஆயிருச்சு. அவங்க பாடியில இருந்து எல்லா லிக்விடும் வெளியில போயிருச்சுது. அப்புறம் அந்த பலூன் அவங்க எடுக்கவே இல்லை. ஏன்னா வந்து ஸ்டமக்ல வந்து அந்த ஈசோஃபேகஸ் நம்ம அந்த உணவுக்குள்ளல் வயிற்றுல சேரக்கூடிய இடத்துல தான் அந்த மாதிரி ப்ளீட் ஆக ஆரம்பிச்சுது. ஸோ அவங்களுக்கு அதனால அதுல வந்து உள்ள ஒரு பலூனை கொடுத்து அந்த எக்ஸ்பேண்ட் பண்ணி அந்த ப்ரெஷர் கொடுத்து அதை ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கிறாங்க ஃபார் டைம் பீயிங். சோ அத வந்து ஏன் அப்படின்னா அந்த லிவர் வந்து ரொம்ப ப்ரெஷர் ஜாஸ்தியா இருக்கிறதுனாலதான், லிவர்ல வந்து பிளட்டோடைய ப்ரெஷர் ஜாஸ்தியா இருக்கிறதுனாலதான் இது மாதிரி ப்ளீட் ஆகுதுன்னு சொல்லிட்டு தான் அந்த சர்ஜரி பண்ணியிருக்காங்க, பைபாஸ் பண்ணியிருக்காங்க. சோ ஏன்னா லிவருக்கு வந்து ஃபுல்லா பிளட் போறதுனால தானே அவ்வளவு ப்ரெஷர் கொடுக்குறாங்க. அதை நம்ம கொஞ்சம் ரிலீவ் பண்ணிட்டோம்னாக்கா சரியாயிடும்ல அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து டாக்டர்ஸ் எல்லாம் வந்து ஒரு 3 நாள் கழிச்சு திரும்ப நாங்க டாக்டரை போய் பாக்குறோம். அவங்க எல்லாம் நார்மல் ஆயிட்டாங்க. 3 டேஸ்ல வந்து கம்ப்ளீட்டா செடேஷன் எல்லாம் வெளியில இருந்து வந்து அவங்களுக்குள்ள உள்ள டியூப்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி பார்த்தப்போ வந்து ப்ளீட் ஆகல, ஸ்டெபிளைஸ் ஆயிட்டே இருக்குது. ஈவன் ஹீமோகுளோபின் கூட கொஞ்சம் ரைஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சுது. சோ அப்ப வந்து அவங்க 3வது நாள் வந்து நாங்க அவங்கள பார்க்கும்போது டாக்டர்ஸ் சொல்றாங்க, ஹீஸ் ரியலி சேலஞ்சிங் பேஷண்ட் ஃபார் அஸ். ஆக்சுவலா வந்து அவங்க போன கண்டிஷனுக்கு அவங்களோட ஹார்ட், அவங்களுடைய லிவர், அவங்களோட கிட்னி எல்லாம் இந்தந்த மாதிரியான ரிசல்ட் தான் எங்களுக்கு தரணும். பட் அதெல்லாம் நார்மலா இருக்குது, இல்ல நார்மலா ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்குது. ஐ டோன்ட் நோ ஹவ் இட்ஸ் ஹேப்பனிங். எங்களுக்கு தெரியல, எங்களுக்கே அது சேலஞ்சிங்கா தான் இருக்குது அப்படிங்கிறாங்க டாக்டர்ஸ். அவங்களால ஏன்னா இஸ் டிபிக்கல் பேஷண்ட். இத வந்து நாங்க எந்த பேஷண்டோட கம்பேர் பண்ண முடியாத அளவுக்கு இருக்குது அப்படின்றாங்க. உங்களுக்கு கம்பேர் பண்ண முடியாது, ஏன்னா இது வந்து அம்மா கையில இருக்கிறாரு இவரு. இதுக்கு முன்னாடியே ஒரு நிறைய விஷயங்கள் அவருக்கு போயிட்டு இருக்குது. அதுலயே வந்து அது அம்மா தான் பாத்துட்டு இருக்காங்க. சோ இப்போ வரைக்கும் வந்து அந்த ரிசல்ட் வந்து எப்பவுமே அதாவது ஒரு கிரைட்டீரியா இருக்கும் இல்லையா, இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு இந்த மாதிரியான இதுதான் இருக்கும் அப்படிங்கறத வச்சுதானே அவங்க ஐடென்டிஃபை பண்றாங்க இந்த மாதிரியான டிசீஸ் இல்ல இந்த மாதிரியான பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதெல்லாம் இல்லாம நார்மல் ரிசல்ட்டா இருந்ததுனாக்க அந்த நார்மல் ரிசல்ட்டும் இவங்களோட இந்த கண்டிஷனும் ஒத்தே போக மாட்டேங்குது. சோ அப்பதான் சொல்லுவாங்க அவங்க, இது வித்தியாசமான ஒரு இதா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சோ அப்ப வந்து இப்ப நினைச்சு பாக்குறேன், அம்மா ஏன் அப்படி பதறினாங்க. சோ அம்மா சொன்னதை நம்ம அப்ப செஞ்சுட்டு வந்தோம். அடுத்தது வந்து அம்மா நம்மள அதுக்கு முன்னாடியே நம்மள மென்டலி தயாராக்குறாங்க. இந்த மாதிரியான ஒரு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன் வரும்போது நீ மந்திரம் படிச்சுட்டே இருக்கணும், நீ பதறாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே என்ன வந்து கனவு மூலமா அம்மா வந்து அதை என்ன நிஜ வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு தயார் பண்ணது. சோ இதெல்லாம் பார்க்கும்போது அம்மா வந்து நம்மள எந்த அளவுக்கு வந்து பாதுகாத்துட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடியே அந்த கஞ்சி கொடுக்க சொன்னது. சோ இதெல்லாம் வந்து நிறைய மெடிசன்ஸ் ரெடி பண்ணது எல்லாம் வந்து 1 by 1 நம்ம இப்போ வரும்போது அதாவது முன்னாடி சொன்ன விஷயங்கள் எல்லாம் இப்ப அந்த டயத்துல அதாவது விஷயங்கள் நடக்கும் போதுதான் புரியுது ஏன் எதற்கு அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா ஏன் அந்த மாதிரி பதறினாங்க. அந்த 2020ல அம்மாவுடைய அந்த திருமண நாள் விழால நம்ம போயிருக்கும் போது அம்மா ஏன் அப்படி பதட்டம், அவங்களுக்கு ஏன் அந்த பதட்டம் இருந்தது அப்படிங்கறதெல்லாம் வந்து ஏன்னா இது கோவிட் சிச்சுவேஷன், கோவிட் இல்லாம இந்த வித்தியாசமான ஒரு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல உள்ள போய் வெளியில வர்றதெல்லாம் வந்து அது அம்மாதான். 2022 மே மந்த் நடந்த ஆபரேஷன் அப்படிதானே சக்தி? மே மந்த் நடந்த 2020ல அம்மா பாத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த லாக்டவுன்ல அந்த டயத்துல மேல நடந்தது. 2020 மே மந்த் நடந்தது. இப்ப நல்லா இருக்காங்களா
நல்லா இருக்கிறாங்க. இப்ப நல்லா இருக்காங்க. இப்ப அவங்கதான் மருவத்தூருக்கு வந்து போய் இந்த வருஷமே அவங்க நிறைய தடவை போயிட்டாங்க. போகும்போதே வந்து அங்க போயிட்டு அம்மாவை பார்க்க போயிருவாங்க. அவங்களே தட்டு வாங்கிட்டு பாத பூஜைக்கு அவங்கதான் அவங்க சொல்றாங்க பாத பூஜைக்கு பண்ண போயிருவாங்க. அடுத்தது வந்து அம்மாவுடைய பிறந்த நாளைக்கு வந்து இதுக்கு வந்திருந்தாங்க, அமாவாசை வேள்விக்கு. அப்ப வந்து நாங்க கட்டியிருந்த யாகுண்டம் வந்து அவங்க இதா இருந்தது, அந்த சரியா அந்த இதெல்லாம் ப்ராசஸ் ஆகாம இருந்ததுனால அம்மா திருமதி அம்மா வந்து அவங்கள வந்து நம்ம பொது யாகுண்டம் இருக்கு இல்லையா, சோ அதுல அவங்கள உட்கார வச்சு பண்ண சொன்னாங்க திருமதி அம்மாவே. அப்ப வந்து சொன்னாங்க எல்லாரும், இது விஐபி உட்கார்ந்து பண்ற யாககுண்டம், உங்களை எங்க கொண்டு வச்சிருக்காங்க பாருங்க. அவங்களே சொன்னாங்க, நான் பாரு நீங்கெல்லாம் என்ன போங்க, நான் பாரு அம்மாவுடைய குடும்பத்தாரோட உட்கார்ந்து நான் வேள்வி பண்ணிட்டு வந்திருக்கிறேன் அப்படிம்பாங்க. ஸ்ரீதேவி அம்மா, லட்சுமி அம்மா எல்லாம் உட்கார்ந்துருந்தாங்களா, அவங்க கூட பக்கத்துல இருந்துதான் அவங்க வந்து யாகம் பண்ணினாங்க. அம்மாவுடைய பிறந்த நாளோட வந்தது இல்லையா, மார்ச் 2ஆம் தேதி வந்து வேள்வி. சோ அதுக்கு இப்ப வந்து அவங்க எப்ப போனாலும் சொல்லிடுவாங்க, அமாவாசை வேள்வி கட்டிடு, நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ என்னை விட அவங்க இப்ப பயங்கர வீரம். அவங்களுமே உணர்றாங்க எவ்வளவு தூரம் கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ல இருந்து அம்மா தான் காப்பாத்திட்டு இருக்குது நம்மள அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா சந்தோஷம் சக்தி, ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப அருமையா சொல்லி முடிச்சீங்க.